Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட மாடலிங் கரியர் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஏன் நான் திடீர்னு இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஷூட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கும் மாடலிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் எப்படி இந்த கரியருக்குள்ளே வந்தேன் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐடியா இருக்குது அப்படின்றவங்களுக்கு, மாடலிங் பண்ணணும் ஐடியா இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஒரு எய்மோட மாடலிங் பண்ணும், நம்ம நிறையா இதெல்லாம் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு மைண்ட் செட்லாம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஒரு பெரிய டிஜிட்டல் கேமரா முன்னாடி நான் நின்னது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஃபோன் கேமரா தான். எப்படி சொல்கிறது, நான் ஷூட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் இது வரைக்கும் எந்த கேமராலையும் நின்னது கிடையாது. என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னை எதுவுமே ஃபோட்டோஸோ எதுவுமே நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஒரு ஏஜ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கூட எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கேமரா செட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நல்லா மேக்கப் பண்ணி நம்ம ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம எப்படி மேக்கப்பில் இருக்கோம். ஏன்னா என்னோடய மேக்கப்பே இவ்வளோ தான். இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இதுதான் என்னோடய மேக்கப்பு. எக்ஸ்ட்ராவாக ஃபவுண்டேஷன், நான் மேக்கப் ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் எனக்கு நானே மேக்கப் போட்டுக்கிட்டது கிடையாது. எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்றதும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நல்லா மேக்கப் பண்ணி நல்லா நம்மளை க்ரூம் பண்ணிக்கிட்டு நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படா நம்ம எடுக்கிறது, நம்மக்கிட்ட அமௌண்ட்டும் கிடையாது. என்னால் தனியாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என்னால் ஷூட்ஸ் பண்ண முடியல. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் புக் பண்ணி என்னால் தனியாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அதுக்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. டைரெக்டாக நம்மளை கொண்டு போய் கல்யாணத்தில் தான் நம்மளை வந்து ஒரு அப்போ தான் நம்ம கல்யாணம் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நம்மளை தனியாக அழகழகாக ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ டைரெக்டாக நம்மளை கல்யாணத்தில் தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம அழகாக மேக்கப்லாம் பண்ணி நம்மளை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, என்னமோ நடக்கிறப்போ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக, இது வந்து ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோன் தொலைஞ்சிச்சா, அந்த வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். ஃபோன் தொலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, அந்த ஃபோனை வச்சு என்னால் வீடியோவோ எதுவுமே க்ரியேட் பண்ண முடியல. குவாலிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. என்னோட அந்த ஃபோனில் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல, குவாலிட்டியே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி ஆகி நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா குவாலிட்டி இல்லாமல் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏர்ன் பண்ணலாம். வீட்டில் போய் கேட்டால் திட்டுவாங்க கண்டிப்பாக. ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு நான் வாங்கலை. எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும். ஐஃபோன் ஆசை இருந்துச்சு, பட் நம்மளால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் இந்த ஃபோன் என்கிட்ட இல்லாமல் இருந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஐஃபோன் மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. என்னால் கேமரா ஐஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் கேமரா வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு தான் கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னா எனக்கு வாங்கியிருக்கலாம் தான். ஐஃபோனோட ரேட் கேமராக்கு வரலாம், கொஞ்சம் அதிகமாகவும் வரலாம். என்னன்னா வாங்குறது பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ண தெரியணும். எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை வச்சு எனக்கு யாராவது ஃபோட்டோ எடுத்து தரணும், அதுவும் யாரும் எடுத்து தர மாட்டாங்க. ஸோ அதனால ஓகே, பெட்டர் வந்து நம்ம ஐஃபோனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆசையும் இருந்துச்சா, சரி ஓகே வாங்கிடலாம். ஆனால் வந்து வீட்டில் போய் கேட்டால் ஐஃபோனோட ரேட்டு தான் எல்லாருக்குமே தெரியுமே. வீட்டில் போய் கேட்டாலையும் முடியவே முடியாது, அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வாங்கி தர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது மேலே இன்னும் க்ரேஸ் ஆகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு ஐஃபோன் வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ஓகே, வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, நம்மளே ஏர்ன் பண்ணலாம், நம்மளே ஏர்ன் பண்ணி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது, ஒரு ஜாப்பும் கிடைக்கல.
ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னொன்று, ஃபோனுக்காக வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளால வாங்கவே முடியாது, இன்னொரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து தான் வாங்க முடியும் போல அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடலிங் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடலிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ப்ரைடல் ஷூட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரேம்ப் ஷோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதில் நான் வந்துட்டு ப்ரைடல் ஷூட்ஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரேம்ப் ஷோ பண்ணணும்னு ஆசை, பட் இப்போ தானே ஸ்டார்டிங்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ரேம்ப் ஷோ வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாடலிங் ஷூட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து நான் கேட்டேன், எப்படி பண்ணுறீங்க, அமௌண்ட் கொடுத்து பண்ணுறீங்களா, நம்மளால் அமௌண்ட் கொடுத்து பண்ண முடியாதுல்ல, அதனால அமௌண்ட் கொடுத்துங்க இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தபோது அவங்க வந்துட்டு ஒரு சஜஷன் சொன்னாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டையோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூடயோ நான் ஒரு கொலாப் பண்ணி நான் வந்து ஷூட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன ஷூட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நிறையா ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நான் எங்கேயுமே பெருசாக ட்ராவல் பண்ணுற ஆள் நான் கிடையாது. என் கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும். பஸ் ஏறி போகிறக்கா இருக்கலாம், எங்கே போனாலும் எனக்கு என் கூட யாரோ ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் இருக்கணும். பட் நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வரமாட்டாங்க. நம்மளோட வேலைக்காக அவங்களோட வேலையை விட்டுட்டு வர அளவுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் நான் வந்து தனியாக போனேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எனக்கு லொக்கேஷன் தெரியல. கரெக்டாக அவங்க லொக்கேஷனில் சென்ட் பண்ணியுமே என்னால் கரெக்டாக போக முடியல. எப்படிடா போகிறது அப்படி இப்படின்னு யோசிச்சு அப்புறமேட்டு கஷ்டப்பட்டு போயிட்டேன். இது வந்து வெளியே சுற்றுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி தரப்போகிறோம், நம்மளோட அமௌண்ட்டும் செலவு பண்ணக்கூடாது. கேப் புக் பண்ணி போகிறதோ இல்லை ஆட்டோ புக் பண்ணி போகிறதோ அது வந்து நம்மளுக்கு நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரீ பஸ் பிடிச்சி, நம்மளுக்கு தான் விட்டுருக்காங்களே ஒரு ஃப்ரீ பஸ், ஸோ அதனால் இங்கேருந்து ஃப்ரீ பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு அந்த லொக்கேஷனு. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் எப்படியோ ஆட்டோ புக் பண்ணி நான் போயிட்டேன் அந்த பிளேஸ்க்கு. போயிட்டு ஷூட் பண்ணோம். மேம் கிட்ட வந்து நான் நல்லா மேக்கப், எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறாங்க, எனக்கு அது மேக்கப் நல்லா இருக்குமா, அவங்க நல்லா பண்ணுறாங்க பண்ணல அப்படின்றது என் மைண்ட் செட் கிடையாது, எனக்கு நல்லா இருக்குமா, நான் நல்லா பண்ணிடுவேனா, ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு தான் நான் இதுக்கப்புறம் மாடலிங்கில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த லுக்கோ இதுவும் செட் ஆகலை அப்படின்னா நம்மளால் அதில் சர்வை ஆக முடியாது. ஸோ அதனால செட் ஆகலை அப்படின்னா நம்ம விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஷூட் அதனால நம்ம பார்த்துக்கலாம், போய் பண்ணலாம், நம்மளோட பெஸ்ட் எவ்வளவோ அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். போய் அந்த மேம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்து ஃப்ரீயாக பண்ணலான்னு தான் போனேன். பட் எனக்கு வந்து ஒரு 500 எனக்கு மேம் வந்து பேமெண்ட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து நான் பேமெண்ட்டோடு தான் பண்ணேன். மேம் வந்து ஷூட்டுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கல, பட் இந்த ட்ராவல் சார்ஜுக்காகது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஷூட் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இன்னொன்று, நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வச்சு நான் ரொம்ப பயந்தேன், நம்மளை ரொம்ப கலாய்ச்சிருவாங்களோ, ஏன்னா எனக்கு போசஸ்லாம் தெரியாது, எப்படி போஸ் கொடுக்கணும், கேமராவை எப்படி பார்க்கணும், எப்படி லுக் இருக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு போனேன். பட் எனக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லி கொடுத்து என்னை நல்லா ஷூட் பண்ணேன். நான் நல்லா ஃபோட்டோவுக்கு போஸ்லாம் கொடுத்து நல்லா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ காட்டுறேன். சிலருக்கு வந்து இந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கும், சிலருக்கு நல்லா இருக்காது. எப்படி சொல்கிறதுனா லக்குன்னு வச்சுக்கலாமே. மாடலிங் அதான் சொன்னேன்ல, மாடலிங்கில் 2 டைப் இருக்குது. நான் வந்து அந்த ப்ரைடல் ஷூட்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு மாடலாக இருக்க மாதிரி நான், சிலருக்கு தான் அது வந்து செட் ஆகும். எனக்கு ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு இன்கம் வர அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டேன். நான் ஒரு 10 ஷூட்ஸ் பண்ணியிருப்பேன் மினிமம், ஒரு 2 to 3 monthஸில் ஒரு 10 ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன். பாதி ஷூட்டோட ஃபோட்டோஸ் எனக்கு இன்னும் வரல.
பேஜில் வந்து போடலாம். இந்த இதில் வந்துட்டு என்ன ட்ராபேக் அப்படின்னா, நம்ம வந்து போகிறதே கொலாப் ஷூட்டுக்கு தான். நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. நம்மளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்து அவங்க பேஜுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறத தாண்டி நம்மளோட பேஜில் போடலாம். நான் மாடலிங்கில் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து மீடியாவில் காட்டலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா ஷூட்ஸ் வரும். ஸோ அதனால நான் அதுக்காக போனேன். பட் சில டைமில் எனக்கு கொலாபில் ஃபோட்டோஸே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போயிருப்போம், ஃப்ரீயாக தான் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ரீயாக தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். பட் நம்மளுக்கு ஃபோட்டோஸும் கிடைக்காம இந்த மாதிரி நம்மளை ரொம்ப அலைய விடுவாங்க. ஒரு கட்டத்தில் நான் வந்து இந்த ஃபோட்டோஸே வேண்டாம் அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டேன். சில டைம் எனக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும், பட் போஸ்ட் போட முடியாத அளவுக்கு நான் வந்து அந்த நிலைமைக்கு போயிடுவேன். இது நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் தெரியுதா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட்டு. ஃபர்ஸ்ட் மேக்கப்லாம் போட்டு ஒரு மாதிரி பொண்ணு பிள்ளை மாதிரி அழகாக இருந்தேன். எனக்கே வந்து நிறையா இன்னும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுக்க நான் வந்து போஸ்ட் கொடுத்தேன். ஒரு மாதிரி செம்மையாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நானாக போய் ஒரு இடத்துலையும் காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ஷூட்ஸ்லாம் கிடச்சிச்சு. நான் வந்து செகண்ட் ஷூட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னும் நான் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பேன் பேஜில். ஏன்னா அது அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் பர்சனல் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இருங்க, இந்த ஃபோட்டோ செகண்ட் ஷூட் வந்துட்டு கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோஸும் நான் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். இருங்க, ஜூமில் இந்த ஃபோட்டோ செகண்ட் ஷூட் வந்து இந்த ஃபோட்டோ. இது ஒரு மாதிரி இண்டோ வெஸ்டர்னில் செமையாக இருந்துச்சு. பட் இன்னும் நான் போஸ்ட் பண்ணல, கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோட செகண்ட் ஷூட்டு. இந்த செகண்ட் ஷூட் வந்து எனக்கு எதால் கிடச்சிச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்டால். அவள் வந்து போனால், இதுவும் ஃப்ரீ ஷூட் தான். இது ஃபஸ்ட்டு ஷூட் வந்து நான் வந்து 500 பேமெண்ட்டில், அது வந்து ஷூட்டுக்காக தரல, இந்த ட்ராவல் சார்ஜுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மேம் பெரிய மனசு பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. செகண்ட் ஷூட் வந்து என் ஃப்ரெண்டு போகும்போது இன்னொரு மாடல் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவள் என்ன ரெஃபர் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனான். அங்கே போனதுக்கப்புறம், அந்த அகாடமிக் போனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஷூட்ஸ் கிடச்சிச்சு. அந்த மேம் வந்து என் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நான் வந்து செகண்ட் ஷூட்டா. தேர்ட் ஷூட் வந்து ஃபோனில் எடுத்தது தான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபரே இன்னும் எனக்கு சென்ட் பண்ணல, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கே இன்னும் சென்ட் பண்ணல. ஸோ சில இடத்துல நம்மளுக்கு ஃபோட்டோஸே கிடைக்காது கொலாப் பண்ணும் போது. இப்போ நான் வந்து கொலாப் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் காலேஜ் லீவ் போட்டு எனக்கு அட்டனன்ஸும் போய் இவங்களுக்காக நான் ஷூட் பண்ணி கொடுத்தா இவங்க ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணாமல் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன இஷ்யூ, நான் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல, பட் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபோட்டோஸ் கிடைக்கல, அதனால் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபோட்டோ போட முடியல. ஏன்னா நான் இந்த ஷூட் பண்ணும்போது இது வந்து என்னோடய தேர்ட் ஷூட். இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய தேர்ட் ஷூட்டு. அப்போ நான் 2 ஷூட்டாக போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். செகண்ட் ஷூட் வந்து என்னால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட முடியாத அளவுக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ கிடையாது, ஒரு பர்சனலு. ஸோ அதனால் என்னால் செகண்ட் ஷூட்டை என்னால் போஸ்ட் போட முடியல. தேர்ட் ஷூட் இதையும் போஸ்ட் பண்ண முடியல. என்கிட்ட இப்படி பார்த்தா என்னோடய பேஜில் பார்த்தா ஒரே ஷூட் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் யார் நம்மளை கூப்பிட போகிறா, யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே டைமில் நான் இந்த ப்ளூ கலர் ஷூட் பண்ணியிருந்தேன்ல, இந்த ப்ளூ கலர் ஒரு அகாடமியில் போய் ஷூட் பண்ணி கொடுத்தேன்ல, அந்த மேம் எனக்கு திருப்பி கால் பண்ணி இப்படி போர்ட்ஃபோலியோ ஷூட் இருக்குது, உன்னோட பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட பேமெண்ட் ஷூட்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு அந்த ஷூட் வந்து காட்டுறேன். இது வந்து நான் பேமெண்ட் ஷூட். இந்த ஷூட் வந்து என்னோட பேமெண்ட் ஷூட்டு. இதில் வந்து நான் ஒரு 1000 ருபீஸ் நான் வந்து வாங்கினேன். இந்த ஷூட்டில் 1000 ருபீஸ் நான் வாங்கினேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து மாடலிங்கில் வரணும் அப்படின்னு வரல, என்னோட ஐஃபோன் வாங்கலாம்,
ஃபோன் வாங்குறதுக்காக சேவிங்ஸ் பண்ணலாம். இதில் அமௌண்ட் கிடைக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் நான் போசஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபேஸ் இருக்குது, ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏர்னிங்ஸும் வரும்போது நான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்குள்ளே எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே தடுமாறி அங்கங்கே கேட்டு 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 நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்டு அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி நான் பண்ணி தான் இந்த இயர்க்குள்ளேயே நான் வந்தேன். இது வந்து எத்தனாவது ஷூட்டு? 4th ஷூட்டா? 5th ஷூட் வந்துட்டு 5th என்ன ஷூட் பண்ணேன்? 5th வந்துட்டு இது 5th வந்து இதா? 5th வந்து இது வந்து மேக்கப்லாம் இல்லாமல் சும்மா நார்மல் ஷூட்டு. இது வந்து ஃபோட்டோகிராஃபரோட ஒரு கொலாபு. ஸோ அதனால் இந்த ஷூட்டு சும்மா நார்மல் காஸ்டியூமில் ஒரு கெஃபேல வந்து ஷூட் பண்ணோம். எனக்கு வந்து மேக்கப் இல்லாமையும் நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். மேக்கப் இல்லாமல் ஒரு ஷூட், கேஷுவல் ஷூட் மாதிரி. இது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து 5th ஷூட். 6th வந்து என்ன அப்படின்னா ஒரு மேக்கப். இது வந்து எங்களோட சீனியர் அக்காவோட போய் நான் வந்து கொலாப் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இது வந்து இந்த மேக்கப். எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி கலரே, இந்த சாரியோட கலர் வந்து ஒரு மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மேக்கப்பாக இருக்கட்டும், இந்த சாரி கலர். என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட டோனுக்கு இந்த சாரி செம்மையாக இருந்துச்சு. இது வந்து என்னோட 6th ஷூட்டு. ஏதோ அழகாக இருந்தேன். இதில் ரொம்ப ஒரு மாதிரி பொண்ணு பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மோஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு முகூர்த்தம் லுக் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக முகூர்த்தம் லுக் தான் வந்துச்சு. எனக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா எனக்கு முகூர்த்தம் லுக் செட் ஆனனால எல்லாருமே என்கிட்ட முகூர்த்தம் லுக் தான் கேட்குறாங்க. பட் எனக்கு ஆசை இருக்குது நிறையா இந்த லெஹங்கா, ரிசப்ஷன் லுக் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு. பட் எனக்கு என்ன, முகூர்த்தம் லுக் தான் வந்து அமையுது. என்ன பண்ணுறது? ஓகே, பேமெண்ட் நம்மளுக்கு எது கூப்பிட்றாங்களோ நம்ம போய் பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருந்த டைமில் இது கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அது ஷூட். இது வந்து 7th ஷூட். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லாங் பிரேக், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாங் பிரேக் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கிறிஸ்மஸ் ஷூட் பண்ணேன். இந்த ஷூட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். இதுவும் கொலாப் தான். மோஸ்ட்டாக எனக்கு கொலாப் ஷூட் வரும், அப்புறம் பேமெண்ட்டும் வரும். இது வந்து கொலாப். க்யூட்டாக இருந்துக்கல. இந்த ஷூட் வந்து இது வந்து கொலாபு, மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு கொலாபு. இது வந்து ஒரு 7th ஷூட். இந்த ஷூட்டுக்கு அப்புறம் நடுவில் ஒரு ஷூட் பண்ணேன். பட் அந்த ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஒரு ப்ளூ கலர் லெஹங்கா போட்டு அது இன்னும் ஃபோட்டோஸ் எனக்கு இன்னும் சென்ட் ஆகலை. பட் அது பேமெண்ட் ஷூட்டு. அது ஒரு 8th 9th ஷூட். அந்த ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு எனக்கு வந்து மேம், அதே அகாடமிலேருந்து எனக்கு மேம் வந்து இன்னொரு ஷூட் கொடுத்தாங்க. இது வந்து போர்ட்ஃபோலியோவுக்கு. ஸோ இது வந்து பேமெண்ட் ஷூட். இது ஒரு 1500 வாங்கினேன். மோஸ்ட்டாக நான் இப்போ 1500 2000 ஒரு ஷூட் போனேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு 1500 இல்லை 2000 ரூபாய் சொலையாக வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஹாப்பி. ஒரு மாதிரி என்னை நினச்சி எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு. பேமெண்ட் நான் வாங்க அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஃபோன் வாங்கிடலாம். ஃபோன் வாங்குறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஃபோன் வாங்கிட்டேன். எங்கள் டேடியே வந்துட்டு சரி வா வாங்கி தரேன், என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன். எங்கள் அப்பா மேற்கொண்டு போட்டு எனக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேனோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுலையும் நான் வந்து சக்ஸஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷூட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரேம்ப் ஷோவிலேருந்து சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு. பட் என்னால் ரேம்ப் ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரேம்ப் தெரியாது.
இது வரைக்கும் என்னால் ஹீல் போட்டு நான் நடந்தது கிடையாது. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ஹீல் போட்டு நடக்க தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கூப்பிட்றாங்களே அப்படின்றதுக்காக நம்ம போகக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஹீல்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் ராம்ப் ஷோலி கலந்துப்பேன். ஸோ உங்களுக்கும் மாடலிங் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அங்கே இங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு இதுக்குள்ளே என்டர் ஆனேன். ஸோ உங்களுக்கும் மாடலிங் பண்ண ஆசை இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டலாம் பேசி நீங்களும் வந்து ஒரு மாடலாகலாம். நான் தான் சொன்ன மாதிரி 2 டைப்பான மாடல் இருக்குது. நான் வந்து ப்ரைடல் இந்த சைட்லேயே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த சைட் போகணும். கூடிய சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ராம்ப் ஷோலி கலந்து நம்மளோட பெஸ்ட் கொடுப்போம். ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும், நல்லதே நடக்கும். ஏர்னிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சத்தில் இப்போ எனக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொமோஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதோ 2024 அடி வாங்கின அளவுக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷூட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருந்தேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த அப்டேட்ஸ்லாம், இந்த மார்னிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு தெரியணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் போஸ்ட்லாம் போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.